ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரைட் அண்ட் க்ரூம் ஆப்போசிட்டில் அவங்க மீட் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னா எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஹேண்டில் ட்ரா பண்ணுறப்ப டபுள் ஹேண்டில் பொண்ணு மாப்பிள்ளை ட்ரா பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஹேண்டில் க்ரூமும் ஒரு ஹேண்டில் பிரைடும் ட்ரா பண்ணலாம். ஆப்போசிட்டில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கீழே ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி ட்ரா பண்ணேங்களா, அதை ட்ரா பண்ண வேணாம். ஏன்னா நான் அது கரெக்டாக இருக்குங்கிறக்காண்டி பண்ணேன். ஆனால் அது உடம்புல பாதியிலே அந்த லைன் நின்றாயிடுச்சு. மறுபடியும் நான் கீழே தான் லைன் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் பண்ண வேணாம். இப்போ ஃபேஸ்க்கு நம்ம நேற்றே ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரூம் எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் லைன், இந்த சைடு ஒரு கர்வு, நல்ல ஒரு வி மாதிரி கொண்டு மறுபடியும் ஒரு கர்வ் கொண்டு கீழே சின்னக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி ஸ்டாண்டிங் லைன் மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மாப்பிள்ளைக்கு டர்பன் போடுவாங்கள்ல, அந்த டர்பன் ட்ரா பண்ணுறதோட காமிக்கிறேன். ஒரு லைட்டாக ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணி அதை ஒரு ஹம்பால் அதை டெக்கரேட் பண்ணிவிட்டு, இப்போ ஹெட்டில் நம்ம ஸ்டார்டிங் நம்ம ட்ரா பண்ண ஹெட்டுக்கும் அந்த ஓவலுக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி கொடுத்து இப்போ கொஞ்சம் கீழே கேப் விட்டு காதுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அந்த டர்பன்லேருந்து இதையும் ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே சின்னையும் அதே ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ டர்பனுக்கு அதை வளைச்சி விட்ட மாதிரி நான் தலை ஹெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு கொஞ்சம் பெருசாக கேப் விட்டதில் போல் பண்ணுவோம். டிசைன் டெக்கரேட் பண்ணி சின்னதாக கேப் விட்டதில் நம்ம டிசைன் ட்ரா பண்ண மாட்டோம். அது டெக்கரேட்டுக்கான விட்டுறது அந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. மேலே சும்மா ஒரு வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி அதை ஒரு போல் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, டர்பன் பார்க்குறக்கே நீட்டாக இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் ஃபுல்லாமே ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே பேசிக் டு பிரைடல் மெஹந்தி கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெஹந்தி போடணுங்கிற ஆசை இருந்துச்சு, உங்களுக்கு ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக்குக்கு இந்த சைடு ஒரு கர்வ் லைன், அந்த சைடு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஷோல்டரோட ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஹேண்டு ட்ரா பண்ணுறக்கான கீழே முடியும் கோடு ஒரு எட்ஜு முடியும். நீங்கள் ஒரு எவ்வளோ சென்டிமீட்டர்ஸில் பண்ணுறீங்கன்னா, ஒரு கை விரல் இருக்காங்கல்ல, சென்ட்ரு விரல் இருக்குல்ல, சென்ட்ரு விரல் ஒரு விரல் அளவுக்கு நீங்கள் அளந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு கீழே ட்ரா இழுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த கோட்டு மாலெல்லாம் போடுறதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் 3 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிடு சென்டரில் ஒரு 2 கர்வ் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக சர்க்கிள் கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 3 கர்வ் லைன் 4 கர்வ் லைன் தின் லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் 4 கர்வ் லைன் தின் லைன் கொடுத்து ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன், ஆல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் அவைலபிள் இருக்குது. ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸும் அவைலபிள் இருக்குது. ரீசெல்லர்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். சாரி, இந்த பக்கம் பார்க்குறதுக்கு கேப் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த பக்கம் ட்ரா பண்ணுறப்ப கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் அதை அழிச்சிட்டு மறுபடியும் ட்ரா பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் உள்ளே ஃபுல்லாக இப்போ டெக்கரேட் பண்ணுறப்ப அந்த அழிச்சது தெரியாது. இதே நீங்கள் ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸில் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைலுமே உங்களுக்கு வராது. இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஹேண்ட் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ டர்பன் கீழே அந்த குஞ்சம் தொங்குங்கள்ல, அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐப்ரோஸ் ட்ரா பண்ணி அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து கீழே இழுத்து விட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சு ஐஸ் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்மக்கிட்ட நேற்றே ஐப்ரோஸ் ஐஸ் நம்மக்கிட்ட செப்ரேட்டாகவே ஐப்ரோஸ் ஐஸு, லிப்ஸு, நோஸு,
ஹேண்டு எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாமே இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ரூமுக்கு வந்து அவங்க தாடி வைப்பாங்கல்ல, அந்த தாடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கர்வ் லைன் மாதிரி வந்து அந்த மீசை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு அந்த கரெக்டாக அந்த கர்வ் கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போல்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி வந்து இழுத்து விட்டுட்டு கீழே வந்து அந்த ஜிக்ஜாக் லைன் ட்ரா பண்ணி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஷேடை கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃபேஸ் பார்க்குறக்கே நீட்டாக இருக்குது. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த கீழே அந்த கொஞ்சம் தொங்கறக்கு சும்மா ஒரு 2 லைன்ஸ் மாதிரி கொடுத்து அதில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லையா நீங்கள் ஃபுல்லாக ஷேடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ டர்பன் வந்து ஃபுல்லாக போல் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்து ஒரு டாட் வச்சு அப்புறம் ஒரு சர்க்கிள் கொடுத்து அதில் ஹம்பு ஃபார்ம் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து போல் பண்ணலாங்கிறக்காண்டி ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். டர்பன்னா அதில் பூ கல் அந்த மாதிரிலாம் வச்சு டெக்கரேட் ஆகிருக்கும்ல, அதுக்காண்டி வந்து நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே நீட்டாக வந்து போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையுமே வந்து நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஷேடு கொடுத்த மாதிரி பண்ணக்கூடாது, போல்டிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கணும், நான் போல்டிங் பண்ணுறதும் நீட்டாக பண்ணணும். இப்போ அந்த நம்ம சின்ன சின்ன கர்வ் கொடுத்துருக்கோங்களா, அந்த ஒவ்வொரு கர்வையும் விட்டு பண்ணணும். இந்த சைடு வந்து நான் அந்த கர்வ் கொடுக்க மறந்துட்டனால நான் வந்து ஒரு இதுக்கு மட்டும் கர்வ் கொடுக்க மறந்துட்டேன், மற்றதுக்கு கர்வ் கொடுத்துட்டேன். அதனால் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீட்டாகவும் தான் இருக்குது. இதே மாதிரி ட்ரா பண்ணுறதுனால நீங்கள் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து டர்பனும் நீட்டாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து இப்போ ஹேண்டுக்கு வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டு நீங்கள் வந்து டிவைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்லிப்பிங் லைன் தின் லைன் கொடுத்து டிவைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி ஹேண்டுக்கு வந்து 2 லேயரில் தின் லைன் கொடுத்து இந்த பக்கமும் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து இந்த ஹேண்டுக்கும் அந்த ஹேண்டுக்கும் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளாரல் ஒரு ஸ்ப்ரெல்ல ஹம்பு ஒரு சர்க்குலர் லீஃப் கொடுத்துட்டு அது இந்த சைடு ஒரு சர்க்குலர் லீஃப் வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு வந்து மாலைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ஜிக்ஜாக் லைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் சும்மா ஒரு ஸ்லிப்பிங் லைன் மட்டும் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து சேம் ஆக்கிறதுக்கு வந்து நான் கீழே வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நான் லைன் போடுவேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ மாலை வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சா, மாலை வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஒரு ஸ்லிப்பிங் லைன் கொடுத்து மாலை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஹேண்டுக்கும் வந்து ஒரு ஸ்ப்ரெல்ல ஹம்பு சர்க்குலர் லீஃப் கொடுத்து டெக்கரேட் பண்ணி பேலன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம கட் ஒர்க் டிசைன் மாதிரி போல்டிங் கொடுத்துருவோம். போல்டிங் கொடுத்தா உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். உங்களுக்கு மெஹந்தி பற்றி எனி டவுட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு மெஹந்தி பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் க்ளியர் பண்ணுறேன். ஃபுல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான் நம்மக்கிட்ட. நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நெக்குக்கு வந்து ஒரு ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வந்து ஒரு கர்வ் லீஃப் சர்க்குலர் லீஃப் கொடுத்துட்டு மறுபடியும் சென்டரில் வந்து ஒரு ஓவல் மாதிரி இன்சைடு ஒரு கர்வ் கொடுத்து மறுபடியும் ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதை ஹம்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சென்டரில் வந்து கல் முத்தெல்லாம் வச்சு சேர்வானிக்கு வரும்ல அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு ஸ்ப்ரெல்லு அது சர்க்குலர் லீஃபு அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்துக்குமே போல் லைன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்துட்டு எல்லா லைனையும் வந்து கீழே டச் பண்ணிவிட்டு நான் இப்போ நம்ம ஒரு இப்போ பாடி வந்து ஆஃப் பாடி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அது எப்படி ட்ரா பண்ணுறதுனா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே நீட்டாக போல்டிங் கொடுங்க. போல்டிங் கொடுக்கறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். இதை வந்து ஹேண்டில் ட்ரா பண்ணுறப்ப நீங்கள் ஒரு சைடில் வந்து ப்ரைடும் ஒரு சைடில் க்ரூமும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணலாம். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து போல்டிங் கூட எடுத்துருங்க. சர்க்குலர் லீஃப்க்கும் வந்து அந்த கர்வுக்கும் கொடுத்து போல்டிங் கொடுத்துருங்க, அப்போ ட்ரா நீட்டாக வந்துடும். ஃபுல்லாக இதுக்குமே வந்து பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்டிங் பண்ணிடணும். போல்டிங் பண்ணுற இடத்துக்கு போல்டிங் பண்ணணும், டிசைன் கொடுக்குற இடத்துக்கு டிசைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரா நீட்டாக இருக்கும். அதே மாற்றி பண்ணாலும் நீட்டாக இருக்காது. இப்போ எல்லாத்துக்குமே டிசைன் கொடுத்தாலும் வந்து க்ரூம் வந்து நல்லா
எப்படி லுக்காக வந்து தெரியாது. அதனால் வந்து இப்போ அதுக்கு டிசைன் கொடுத்து நம்ம மற்றதுக்கு வந்து இது மாதிரி போல்டிங் பண்ணுறப்ப தான் ட்ரா வந்து லுக்காகவும் டீசெண்டாகவும் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த க்ரூம்லேயே வந்து உங்களுக்கு டர்பன் பிடிச்சிருக்கா, இப்போ பாடிக்கு நம்ம ஷேர்வானி வந்து டெக்கரேட் பண்ணது பிடிச்சிருக்கா, ஹெட்டு பிடிச்சிருக்கா, ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணது பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன் எப்படி போட்டிருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கா, நீட்டாக இருக்குங்கிறத. இல்லை எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வந்து போடவே வரலையோ அதை வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ சென்ட்ரல் செர்வானிக்கும் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அந்த ஃப்ளாரல் விட்டுட்டு நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறக்கே வந்து உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ண பேப்பர் இருந்துச்சு, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீட்டாக போல்டிங் கொடுத்துருங்க. சர்க்குலர் லீஃபோடு சேர்த்து போல்டிங் கொடுத்துடணும். இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்கள் தாட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.